ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான மற்றும் நல்ல சுவையான ஈவினிங் ஸ்நாக் ஒன்று எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுதான் முட்டையப்பம். இந்த முட்டையப்பம் நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கோதுமை மாவு வச்சு தான் நாம் இங்கே செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்தால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இந்த முட்டையில் ஒரு அரை ஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 100 கிராம் அளவுக்கு இதில் சீனி சேர்த்துருக்கேன். 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இனிப்பு உங்களுக்கு குறைச்சலாக தேவைன்னா ஒரு 75 கிராம் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போது நான் 1 டம்ளர் பால், அதாவது 200 ml காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி எடுத்த பால் அதில் சேர்த்துருக்கேன். இந்த மாவை நல்லா கைகளாலேயே இந்த ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக தெரிஞ்சிச்சுன்னா மேலும் கொஞ்சம் மாவை நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு மாவு தேவைப்பட்டுச்சுங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு மாவு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். அதாவது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ அடுப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை கொஞ்சம் சிறுத்தீயில் வச்சுக்கோங்க. வச்சு நீங்கள் ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றிக்கலாம். நீங்கள் மாவை எண்ணெயில் ஊற்றின உடனே கொஞ்சம் அப்படியே உப்பலாக வரும். தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அடுப்பை அதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் இல்லை ஹை ஃப்ளேம் சிறுத்தி மாற்றி வச்சு இந்த மாதிரி 2 பக்கமும் பெரட்டி போட்டு நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வர்ற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லாட்டி நீங்கள் அந்த முட்டை கலவையை கலக்கும் போது வெண்ணிலா எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய முட்டை அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கொஞ்சம் ஆறவும் எடுத்து பிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பிஞ்சு வருங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு முட்டை சேர்த்துருக்க ஃபீலே கொஞ்சம் கூட தெரியாது. இது பாருங்கள், நம்ம ரொம்ப ஈஸியாக குறைச்ச நேரத்திலேயே ரெடி பண்ணிட்டோம். தேவைக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணி சாப்பிட்டா போதும். இதை ஸ்டோர் பண்ணி வைக்க தேவையில்லை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.